இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பருப்பி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா? எம்மி எம்மி பருப்பி ரெடி. சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு வீட்டிலே எளிமையான முறையில் பருப்பி பண்ண போகிறாங்க. கடலை மாவு வச்சு பருப்பி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேக்கரியில் வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்கிறதோட வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பேக்கரியில் தான் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலே நம்ம பண்ணிடலாம். ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க இந்த கடலை மாவு பருப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பி செய்யறதுக்கு வந்து அளவுகள் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ 2 கப்பு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2வது கப்பும் கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து 1 கப்பு நம்ம பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் கரெக்டாக எடுத்துக்கணும். 1 பவுல் எடுத்திருக்கேன். 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு பால், 1 கப்பு சுகர் எடுக்கணுங்க. சுகர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி. இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி அளவெல்லாம் செய்யுங்க, கரெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு பருப்பி வந்து. நெய் வந்து 2 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு நெய் எடுக்கணுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். கரெக்டான அளவில் மாவு எடுத்துக்கணுங்க. மாவு வந்து தட்டி எடுக்கணும். நம்ம பால் வந்து தட்டி தான் எடுப்போம். அதனால் பால் வந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும். கொஞ்சம் உயரமாக எடுத்தோன்னா கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிடணும். எனக்கு காணாது பிறகு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாங்க. மாவு வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடணுங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான பதம். நான் தலை தட்டி தான் மாவு எடுத்திருக்கேன், தலை தட்டி பால் எடுத்திருக்கேங்க. உயரம் வரைக்கும் எடுத்தேன்னா கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் மூடி வச்சுட்டு இதை அப்படியே மூடி ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். ஓரத்தில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மைசூர் பாக்கு மூடு, மைசூர் பாக்கு பண்ணுற மூடு இருக்குது பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. அதுலனா கேக் டின் இருந்தால் கேக் டின் எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம சாப்பிடுற பிளேட் இருந்தாலும் எடுத்துக்கிடலாங்க. மைசூர் பாக்கு மூடில் நம்ம பட்டர் சீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் எடுத்துக்கோங்க. பட்டர் சீட் இருந்துன்னா நிறைய அடியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா ஷைனிங்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு பருப்பி வந்து. பட்டர் சீட்டை போட்டாச்சுங்க. இதில் இப்போ நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, அப்புறமா பூசணி விதை, பம்கின் விதை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தூவிக்கங்க. நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அங்கங்கே சாப்பிடும்போது கடிப்படும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நம்ம மாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய், நான்ஸ்டிக் கடாய், அதெல்லாம் அடிக்கணமான கடாய் வச்சுக்கோங்க. 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு நெய்யுங்க. இது மெல்ட் ஆகக்கூடாது. மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாவை அப்படியே ஆட் பண்ணிடணுங்க. உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சுனாக்கா அது பக்கடா மாதிரி ஆயிருங்க. அதனால் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நெய்யை ஆட் பண்ணிவிட்டு மாவை ஆட் பண்ணிடணும்.
இப்போ நம்ம அடுப்பை கூட்டி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. நெய் எல்லாமே மாவில் வந்து சேர்ந்துருங்க. இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மாவு வந்து. மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நமக்கு கிண்டி கொடுக்கணுங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. நெய்யோட அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நல்லா நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியெல்லாம் தெரிஞ்சுன்னா நல்லா இப்படி கரைச்சி விட்ருங்க. நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. நம்ம கடலை மாவு வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குமோ அதே மாதிரி உதிரியாக வராத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும். அப்போ தான் அந்த பருப்பி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பால்லே நல்லா வெந்து நல்லா வறுபட்டு வரணும். நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1/2 ஹவராவது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இருந்தால் தான் அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும். இதுவுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. ஓகேங்களா? நல்லா திக்காயிருச்சு. 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோம்னா நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம மணல் மாதிரி வறுத்து எடுக்கணுங்க. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரணுங்க. நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாக வரணுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வறுத்தா தான் அந்த பருப்பி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா? நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிட்டு பாருங்கள். நம்ம பூந்தியெல்லாம் ஒரு துட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள். கரெக்டான பக்குவத்துக்கு கிடச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கிடலாங்க. ஸ்வீட்டுக்காண்டி சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். எப்படி மணலாட்டம் வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுக்கணுங்க. அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரைங்க. அப்புறமா 1/2 கப்பு தண்ணி. 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சிக்கிடணுங்க. அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கேரமல் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படி கிண்டி கொடுத்துருங்க. நல்லா மெல்ட் ஆகுது வரலையும். கடலை மாவில் உள்ள கரண்டியை உள்ளே போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. சுகர் சிரப்பு வந்து நல்ல கம்பி பதெல்லாம் வரணும்னு வேண்டாம். உங்களுக்கு நல்ல மெல்ட் ஆகி ரசம் பிசு பிசு தன்மை வந்தால் போதுங்க. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கனால சர்க்கரை பாகு வந்து நல்ல பிசு பிசு தன்மை இருக்கும். அதனால் நல்லா கரைஞ்ச உடனே
நம்ம கடலை மாவில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கணுங்க. பிசு பிசுத்தன்மா வந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா பிசு பிசுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே கடலை மாவில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கெல்லாம் இறக்கிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடணும். அப்படியே ஊற்றிடலாங்க. புறத்தி ஊற்றியாச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் கிண்டி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிங்கனாலும் சூப்பராக கிடைக்கும். இதை கொஞ்சமாக வாசனைக்காண்டி ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சுகர் போட்டு திரிச்சு வைக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி ஏலக்காய் பொடி. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்றணுங்க. சர்க்கரை பாகு வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மசிச்சு விட்ருங்க. ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரை பாகு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஏலக்காய் பொடியோட வாசனை, அந்த பருப்பியோட வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கணுங்க. 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா பருப்பி வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது நமக்கு நல்ல கையில் ஒட்டாமல் கிடைக்கணுங்க. அப்படி கிடைக்கும்போது நம்ம எடுத்து ட்ரையில் வச்சுக்கலாம். உருட்டி பார்க்கலாம். கையில் ஒட்டாமல் கிடைக்கி பாருங்க. இந்த மாதிரி கிடைக்கணுங்க. கிடச்சிடுச்சுன்னா நம்ம இப்போ ட்ரையில் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கடலை மாவு மைசூர் பாக்கு ரெடிங்க. மைசூர் பாக்கு வந்து நிறைய விதமாக பண்ணலாம். இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணி பாருங்கள். பால் விட்டு சூப்பராக கிடைக்குங்க. அப்படியே கிளைய இறக்கிட்டு நம்ம ட்ரையில் ஆட் பண்ணிடலாம். நம்ம மாவை எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மாவை எடுத்து அப்படியே செட் பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ரையில் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்கணும்னு வேண்டாம். பாதி வரைக்கும் இருந்ததுன்னா பாதி வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் புறத்துலேயும் வச்சுருக்கேன். இதில் வச்சு போக மிச்சத்தை தான் நம்ம அந்த சைடு வைக்கணுங்க. ஃபுல்லாக நம்ம வச்சாக்கா பருப்பி மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி கரெக்டாக வரணுங்க நமக்கு. அது இல்லைன்னா பாதி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்காதுங்க. ரொம்ப நைஸாக தடவுனேன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி தின்ன மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் இருக்க பருப்பி நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணணுங்க. நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி
எல்லா இடமும் நல்லா கரெக்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லத்துலேயும் நம்ம போட்டோம்னா மைசூர் பாகு வந்து தின்னமாக இருக்காதுங்க. கூட ஒரு கப்பு கடலை மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும், ட்ரை ஃபுல்லாக. இது 2 கப்பு போட்டதுனால முக்கால் இதுதான் வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பருப்பி ரெடி. நல்லா ஆறட்டும். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம கட் பண்ணிடலாம். பருப்பி வந்து ஆறிடுச்சிங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் இல்லைன்னா அந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கவுத்தி போட்டு திருப்பினோன்னா உடனே விழுந்துருங்க. நம்ம பட்டர் சீட்டு போட்டுக்கனால சட்டுன்னு விழுந்துரும். அப்படியே சீட்டை எடுத்துக்கலாங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் உங்களுக்கு பீஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுக்கங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பக்கம் கட் பண்ணிடலாம். சரிங்களா? சூப்பராக கிடச்சிருக்குங்க. அருமையான சுவையில் கடலை மாவு பருப்பி ரெடி. எம்மி எம்மி பருப்பிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அருமையாக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. எம்மி எம்மி பருப்பிங்க. ரொம்ப கம்மியான செலவில் நல்லா டேஸ்ட் அதிகமாட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்களா? அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பருப்பி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா? எம்மி எம்மி பருப்பி ரெடி. சூப்பராக கிடச்சிருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அட்டகாசமான சுவையில் பருப்பி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நாக்கில் வச்சது தண்ணியாக கரைஞ்சி போகுதுங்க. மைசூர் பாகு கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.